வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு எஸ்எஸ் ரேங்க்டு ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய மாண்பாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப இந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு யாச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க நண்பா, கதைக்குள்ள போலாம். நான் ஏஜ் அது மட்டும் இல்ல, இது நம்ம ஏஜ் வாய்ஸ் கதையோட ஓப்பனிங்ல நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா பேன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெரரிஸ்ட் குரூப்பை பாத்தீங்கன்னா மீட் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ போட்டு பொழக்க போறானா அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில ஹீரோவும் ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா அவங்கள வந்து அவங்க இடத்துக்கே பாத்தீங்கன்னா கூட்டு போயிருப்பான். போனது மட்டும் இல்லாம ஹீரோ என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இது கேட்டு அவங்களும் ஷாக் ஆயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தலைவனும் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக்க சொல்லியிருப்பான். ஹீரோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா அழிஞ்சதுக்கான காரணமே கேட்டு தான். பட் கேட் அந்த இடத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் அபிஷியல்ஸுக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. பட் அதை தடுக்காம விட்டுருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணமே கேட்டை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்தோட வேல்யூ பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது அதுல நல்ல காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சே பாத்தீங்கன்னா கண்டுக்காம விட்டுருப்பாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். அப்படி இருக்கும்போதே அவங்க பண்ணதுக்கு நான் திரும்ப செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமுறை பாத்தீங்கன்னா கெத்தா சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பண்ணி நம்மளோட ஹீரோவும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். ஹண்டர் அசோசியேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அதிகமான பவர்ஸை கொண்டது பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூனிட். அது மட்டும் இல்லாம இவங்களோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா மத்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டே பாத்தீங்க அப்படின்னா இவங்களை பார்த்து பயப்படுவாங்க. அதே சேம் டைம்ல பிளேஸ் வந்து என்னென்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாம பிளேஸோட மொத்த லிஸ்ட்டும் பாத்தீங்கன்னா இவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்கும். ஆனா நம்மளோட ஹீரோ பாத்திருப்பான். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்றேன், அதுவும் நியாயமான வழியில. ஆனா அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அது வரை நீங்க வந்து பொறுமையா காத்துட்டு இருக்கணும். இந்த டீல் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை வந்து யூகி பாத்திருப்பா. யூகி என்ன யோசிச்சிருப்பா அப்படின்னா எனக்கு வந்து சந்தேகமா இருக்கு, உன்னால லெவல் 5 எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யூகி கேட்கும்போது ஹீரோ பாத்திருப்பான். என்னோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நீ பாத்திருக்க. அப்படி இருக்கும்போது நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, கண்டிப்பா நான் பாஸ் பண்ணிடுவேன். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் உங்ககிட்ட கொடுத்த ப்ரொபோசல் வந்து ரிஜெக்ட் பண்ற மாதிரி மறுபடியும் பாம்பு பிளாஸ்ட் அட்டாக் ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னா நானே கொத்தோட பிடிச்சி அப்படியே கொண்டு போய் ஹண்டர் அசோசியேஷன்ல கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்லும்போது இதை வந்து மத்தவங்களும் பார்த்திருப்பாங்க. சரி நான் அவ்வளவுதான் சொல்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா கிளம்பி இருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய மத்தவங்களை பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன அவன் பாட்டு வந்தா அசால்ட் டீல் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா ஹீரோவே ஆடி போய் ஷாக்ல பாத்துட்டு இருக்கா. அதே சேம் டைம்ல நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பான். இந்த பேன்சி கேங்க பாத்தீங்கன்னா ஹீரோட பாஸ்ட் லைஃப்ல தலைவன் பிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டு இருப்பான். செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா பயங்கர டைட்டா இருந்திருக்கும். அதையும் தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ பாத்தீங்கன்னா பேன்சி கேங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பான். அண்ட் ஹீரோ வந்து ஒரு சிவில் சர்வெண்ட் தானே. அப்படி இருக்கும்போது இவன் தான் பாத்தீங்கன்னா விசாரிச்சிருப்பான். விசாரிச்சு பார்க்கும்போது தான் பேன்சி கேங்ல கூடிய ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஹீரோ மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுக்கு தெரிய வந்திருக்கும். ஆனா அங்க பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களோட கோவத்தை பாத்தீங்கன்னா எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷனா மாறி இருப்பாங்க. எக்கச்சக்கமான பேத்த பாத்தீங்கன்னா போட்டு பிறந்திருப்பாங்க. இதனாலேயே அவங்க மொத்த குரூப்பும் பாத்தீங்க அப்படின்னா மாட்டி லைஃபே பாத்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போதே அந்த விஷயம் திரும்ப நடக்க கூடாது, இவங்களை வந்து நான் கரெக்டான பாதையில வந்து கைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ப்ரொபோசலை வைக்கும் போதே இதை வந்து மத்தவங்களும் பார்த்திருப்பாங்க. யூகி நான் சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவ எவ்வளவுதான் யோசிச்சாலும் கடைசி அவன் டீலுக்கு ஓகே தான் சொல்ல போறா. என்ன நான் கொடுத்த ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பான். சரி ஓகே அப்படி இருக்கும்போது அவ்வளவுதான்பா முடிஞ்சு நான் கிளம்புறேன். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன விஷயத்தை பத்தி தெளிவா யோசிப்பீங்க நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி இருப்பான். அப்படியே கட் பண்ணி அதே சேம் டைம்ல ஹண்டர் அசோசியேஷன்ல பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு சத்தமும் கேட்டிருக்கோம். உங்ககிட்ட ஒரே ஒரு வேலையை மட்டும் தான் கொடுத்தேன், அதை கூட உருப்படியா உன்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஜங் நீ என்ன பண்ணி வச்சிருக்க, நான் உங்ககிட்ட கொடுத்ததே ஒரே வேலை தான், அதே பண்ணாம வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சன் பாத்தீங்கன்னா கழுவி கழுவி ஊத்திருப்பான். ஜங்கும் கேட்டிருப்பான். யோ யோ காது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கும் பாத்தீங்கன்னா கேட்டிருப்பான். அது மட்டும் இல்லாம ஜங்கும் பாத்தீங்கன்னா சாரி கேட்டிருப்பான். சரி ஓகே உன்னை இன்னைக்கு மன்னிச்சு விடுறேன். அப்படி இருக்கும்போது என்ன நடந்தாலும் சரி நாளைக்கு கண்டிப்பா நீ அவனை இங்க கூட்டு வந்தே ஆகணும், நாளைக்கு அவன் பிரசிடென்ட பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கேன். இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஜங் பாத்திருப்பான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பாத்தீங்கன்னா கிளம்பி வெளியே வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஜங்கெல்லாம் கடுப்பா இருப்பான். இந்த வீணா போன விளங்காத சொட்ட தலையை என்ன கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பாத்தீங்கன்னா கடுப்புல அவனு பாத்தீங்கன்னா கத்திட்டு இருந்திருப்பான். ஒருவேளை சோத்துக்கோசரம் என்ன பேச்சு பேசுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்கு பாத்தீங்கன்னா கடுப்பா இருப்பான். அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தானே 2 மணி நேரம் அவனை கழுவி ஊத்தி இருக்கான், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்கு பாத்தீங்கன்னா கடுப்புல இருக்கும் போதே டக்குன்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க ஜங்கோட தோல்ல பாத்தீங்கன்னா கை போட்டுருக்காங்க. என்ன ஒரு மாதிரி இருக்க, பேட் மூட்ல இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதை வந்து ஜங் பாத்திருப்பான். ஆட இந்த மனசு எதுக்காக இங்க வந்திருக்காரு, ஏற்கனவே செம்ம கடுப்பா இருக்கு, இவர் வேற குறுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஜங்கு பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பான். இதை வந்து அங்க வந்த பர்சன் பாத்திருப்பான். அது மட்டும் இல்லாம இவரோட பேர் வந்து ரைன். அது மட்டும் இல்லாம ரைன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் யூனிட்டோட சீஃபா வந்திருப்பாரு. அப்படி இருக்கும்போதே சார் நீங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங் பாத்தீங்கன்னா கேட்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்தேன், பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ரைன் பாத்தீங்கன்னா கேட்க ஜங்கும் பாத்திருப்பான். அடுத்து நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜங் யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ரைனும் ஜங்க பாத்திருப்பான். என்னப்பா போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜங் பாத்திருப்பான். அது ஒண்ணு
பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த சூயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹண்டர்னால உனக்கு நிறைய பிரச்சனை வருது போல அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் மென்ஷன் பண்ணும்போது ஜங் பாத்திருப்பான். சே அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, ஆனா என்னால கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெயினும் பாத்தீங்கன்னா சொல்லும்போது ஜங் கேட்டுப்பான். என்னையா சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெயின் என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா, நீ என்ன பண்ற அப்படின்னா அந்த ஹண்டரான சூயின் மேல ஒரு சார்ஜஸ் போடு, நீ போட்ட பெனால்டி என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கோசரம் அவன் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வருவான். அப்படி அவன் இந்த இடத்துக்கு வரவே அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ஜங் பார்த்திருப்பான். ஷாக் ஆயிருப்பான். என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்கும்போது ரெயின் என்ன மென்ஷன் பண்ணிருப்பான் அப்படின்னா, அப்படி வந்தவங்க கிட்ட நம்ம பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா கேள்வி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் போட்டோ எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அனுப்பி விட்டுறலாம், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் பாத்திமா சொல்லும்போது ஜங் எல்லாம் ஆடி போய் பார்த்துட்டு இருக்க ரெயின் திரும்ப மென்ஷன் பண்ணிருப்பான். இப்படிதாப்பா நார்மலான பர்சன்லாம் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜங் பார்த்திருப்பான். எனக்கு புரியுது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா சமாளிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் ரெயின் என்ன மென்ஷன் பண்ணிருப்பான் அப்படின்னா, நீ ஒரு டீம் லீடர் அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக யோசிச்சுட்டு இருக்க, நீ தாராளமா அங்க இருக்கக்கூடிய ஹண்டரான சூயினை கூப்பிடலாம், ஏன்டா யோசிச்சுட்டு இருக்க, நீ கூப்பிட்டா வந்துதான் ஆகணும். அப்படி இருக்கும்போது நான் கூட கேள்விப்பட்டேன் அவன் அசோசியேஷன்ல சேரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமா என்கிட்ட கேளு, நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெயினும் பாத்திமா அங்க இருந்து கிளம்பி போக இதை வந்து ஜங் பார்த்திருப்பான். என்னதான் ஜங் பாத்திமா வெளியே ரொம்ப ரொம்ப நல்லவ மாதிரி பேசினாலும் அவனோட இன்னொரு முகம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கும். அதை நினைச்சு பாத்தீங்கன்னா ஜங்கு லைட்டா ஷாக் ஆயிருப்பான். அப்படியே கட் பண்ணி ஜங் வெளியே வந்து உட்காந்துருப்பான். ஒரு டீம் லீடரா ஜங்கால பாத்தீங்கன்னா ஹீரோவா அசால்ட்டா கூப்பிட முடியும், இந்த வந்துட்டு போ அப்படின்னா அவன் கண்டிப்பா வந்துதான் ஆகணும். பட் அதை வந்து ஜங் வந்து பண்ணல. அதுக்கான முக்கியமான காரணமே மத்த ஹண்டர்ஸ் மாதிரி ஹீரோ கிடையாது, அவன் கிட்ட பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங் பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பான். சரி பார்க்கலாம் எது வந்தாலும் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிருப்பான். அப்படியே கட் பண்ணி நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோட கையில பாத்தீங்கன்னா மோமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிங் வந்திருக்கும். அது பாத்தீங்க அப்படின்னா டக்குனு க்ளோ ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம நான் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுக்கு பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி பாத்திருப்பான். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு பில்டிங் இருந்திருக்கும். இந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேடி வந்திருப்பான். அப்படி இருக்கும்போது மேஜிக்கை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கில்ல பாத்தீங்கன்னா ஹீரோ ஆக்டிவேட் பண்ணிருப்பான். ஆக்டிவேட் பண்ணது மட்டும் இல்லாம எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் தேடி பார்க்கும்போது அந்த இடத்துல கேட்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆயிருக்கும். இதை வந்து ஹீரோ பாத்திருப்பான். அது மட்டும் இல்லாம நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன கேட் இருந்திருக்கும். இதுதான் ஹிடன் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்த கேட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா இந்த ஹிடன் கேட் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற இடமே தெரியாது, எப்பயாச்சும் ஒரு டைம் தான் பாத்தீங்க அப்படின்னா கண்ணிலே மாட்டோம். அப்படி இருக்கும்போது நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா தேடி வந்திருப்பான். தேடி வந்தது மட்டும் இல்லாம ஒரு ஹிடன் கேட்டையும் பாத்தீங்கன்னா ஓபன் பண்றதுக்கு தனியான கீ இருக்கு. நார்மலா இருக்கக்கூடிய கேட் மாதிரிலாம் கிடையாது, அந்த கீயை யூஸ் பண்ணா மட்டும் தான் கேட்டை ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்திருப்பான். அப்படி இருக்கும்போது இந்த கேட்டோட கீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அது பிளட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பாத்தீங்கன்னா கத்தி எடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவனோட கையை பாத்தீங்கன்னா அவனே கிழிச்சிருப்பான். கிழிச்சது மட்டும் இல்லாம அந்த கேட்ல ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட பிளட் விடும்போது அது டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா கொடூரமா இருந்திருக்கும். ஹீரோக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும், ஹிடன் கேட் பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சு தலைவரே. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த கேட்டை வந்து சேலஞ்ச் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு நோட்டிபிகேஷன் வரும்போதே தலைவனும் பாத்திருப்பான். நான் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல. அது மட்டும் இல்லாம ஹீரோ கேட் குள்ள போயிருப்பான். பிளட் டவருக்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வர இந்த சாப்டர் பாத்தீங்கன்னா இங்கே முடியுது நண்பா. அப்படி இருக்கும்போதே இந்த கேட் இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது. பட் தலைவன் பாத்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கான். ஹீரோ வந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஹீரோ எந்த வகையான மாஸ்டர் ஃபேஸ் பண்ண போறான். அண்ட் இந்த ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நல்லவனா கெட்டவனான்னு தெரியல. அதையும் தாண்டி இந்த ரெயின் தான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் யூனிட்டுக்கு சீப்பா இருந்திருப்பான். இந்த விஷயத்தை பாத்து முன்னாடி மென்ஷன் பண்ண மாந்திருப்பேன். அப்படி இருக்கும்போது ஹீரோ எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போறான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா பொறுத்து வந்து பாருங்க, செம்மையா இருக்கும். டான்ஸ் அப்படிங்க